வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அங்க சுக்கிர பகவான் உச்ச தன்மையோட இருக்க போகிறார். அப்ப சுக்கிரன் என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி. உங்க ராசி அதிபதி உச்ச பலத்தோட உட்கார்ந்திருக்க போறார். அப்ப ராசி அதிபதி வலுவுடையதாக இருக்கிறது. அப்ப ராசி அதிபதி எங்க போய் உட்கார்ந்திருக்கார்? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்ப 6ஆம் இடம் என்பது ஒரு கெட்ட ஸ்தானமாச்சே, அங்க போய் நம்ம ராசி அதிபதி இருக்காரே, எனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விடுவோமோ என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு உதயமாகலாம். ஆனா இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது மறைவு கிடையாது. அப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல அங்க போய் அமர போகிறார். அப்போ சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ சொகுசுக்கு காரகன் அல்லவா, வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா, அந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் இதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். கடனை வாங்கி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? வேலை இருக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வேலையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கார். அப்போ வேலை நன்றாக அமைய போகுதுன்னு அர்த்தம். வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நினைத்த மாதிரி ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். வேலையில் அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலையில் நீங்கள் அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய, ப்ரமோஷன் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் சுக்கிரனுங்கிறது யாரு? சொகுசு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிருவீங்க. வீட்டை வாங்க, வீட்டுக்கு காரக கிரகம் அவர்தான். அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்து இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? வீட்டை வாங்குவீங்க, கடனை வாங்கி வீட்டை பண்ணுவீங்க. ஏற்கனவே வீடு இருந்தால் வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க, இன்னொரு வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இல்லைன்னா இடத்தையாவது வாங்கி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சொகுசு சார்ந்த விஷயத்தில், ஆடம்பரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சுக்கிரன் வந்து 8க்குரியவனாச்சே. அப்ப 8க்குரியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்க பாருங்க, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கு. 6, 8 கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன, ஒரு வலி வேதனையை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை, திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அல்லவா? அப்ப 8க்குரியவன் 11ல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் அது சாதகமாக முடியக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். என்ன குறிப்பாக சொல்ல போனால், ரொம்ப நாள ஒரு வழக்கு நிலுவையில் இழுத்து கொண்டே இருந்தது, வழக்குக்கு தீர்வு கொடுக்காமல் இருந்தது, வழக்கினால எனக்கு வலி, வேதனை, துக்கம், துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடம் என்பது என்ன? நோயை கொடுக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் தன்னுடைய உடல்நலத்தில் அக்கறை கொள்ளாத துலாம் ராசி என்பர்கள் இப்போ உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்குவீங்க. சரியான உடற்பயிற்சியை அமைத்துக் கொள்வீர்கள். சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளணுங்கிற தன்மை இருக்கும். சுக்கிரன் 6ல போய் உட்கார்ந்துருக்கார். சுகர் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ அது நீங்கள் செக் பண்ணுவீங்க. உங்கள் ஹெல்த்தை போய் செக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு எடுத்து இதுவரைக்கும் போய் செக் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாம் நினச்சிட்டு இருப்பீங்க, பண்ண முடியாத தன்மையில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து அதை செக் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஹெல்த்தை பராமரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏற்கனவே உடல்நலத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. கடன் விஷயத்தில்
கடன் கொடுக்கும், சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உண்டு. ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6-8 கனெக்ட் ஆகிறதுனால 1000% வழிகளை கொடுத்து விடும். தன்னுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னா அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால, ராகு அங்கிறது போக காரகனுங்கிறதுனால அளவுக்கு அதிகமான ஆசையை கொடுத்து அதில் ஒரு சிக்கலை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவும் 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தோடு உறுதியோடும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு வாணிபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஜெயில் தண்டனை, ஒரு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்டனையிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்புகள், முதலீடும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ முதலீடு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 6, 8, 12ங்கிறது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில வருவாய் அல்லவா. ஸோ அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தந்து புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுல மறுக்கவே முடியாது. ஸோ கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை தரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்துரும். ரொம்ப நாளாக ஒரு வரனை பார்த்துட்டே இருக்கும், தட்டி கழித்து கொண்டு இருக்கிறது. குரு வேற 8ல் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனும் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது வரன் அமைகிற மாதிரி தெரியுது, அமைய மாட்டேங்குது. எத்தனையோ வரனை பார்த்துட்டோம், சக்சஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டம் திடீர் என்று உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அள்ளித்தருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சுக்கிரனும் குருவும் வலுப்பெற போகிறார். குருவும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போகிறது. எப்போ? அந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்க போகிறார். கலத்திர காரகன் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டமாக திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு காதலை கொடுக்கும். இந்த காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கார். அந்நிய மதத்தினரோட அதர் கேஸ்ட் சம்பந்தரோட காதல் கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுத்து விடும். அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வலுப்பெற்று ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த குரு, அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால 2 தனம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வலுப்பெறுகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறதுனால பணம் உங்களுக்கு கிட்டும், பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். அதாவது நல்லபடியாக நேர்விதமாக, அதாவது நேர்விதம்னா என்ன, மற்றவர்களை ஏமாற்றாமல் நேரடியாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உண்டு. ஆனால் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எதிரிகள் ஒரு போராடக்கூடிய தன்மை, போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கிறது. என அடுத்த மாதம் சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்கிறார். 5-11 கனெக்ட் ஆகின்ற காரணத்தால் அந்த இயற்கையாக இறைவன் கொடுத்த அதாவது அந்த இறைவனுடைய அனுகூலத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. என லாபாதிபதியும் அந்த சூரியனும் இணைகிறார். 5-11க்குரியவன் இணைகிறார். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடியவன். ஸோ 5
11 கனெக்ட் ஆகி இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் 8க்குரியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நல்லது நடக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது.